இந்த அழகான பொன்பருப்பி கிராமத்தை பார்த்தா உங்களுக்கு யார் ஞாபகம் வருவாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு ஞாபகம் வர்றது தோழர் பொன்பருப்பி தமிழரசன் மட்டும்தான். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகும், கடைசி வரையும் பாருங்க. மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தமிழர்களின் உரிமைக்காக ஆயுத வழியில் போராடியவர் தான் பொன்பருப்பி தமிழரசன். இவர் தமிழ்நாடு பொது உடைமை கட்சியின் நிறுவனர்களில் ஒருவர். அதன் பொதுச் செயலாளராக பொறுப்பில் இருந்தவர். தமிழ்நாடு பொது உடைமை கட்சியின் ஆயுதப்படை பிரிவாக தமிழ்நாடு விடுதலை படையை நிறுவியவர். தமிழ்நாடு விடுதலை படையின் தலைமை தளபதியாக தமிழரசன் இருந்தார். இது தமிழர்களுக்காக தனி தேசம் அமைக்க போராடிய தமிழ் தேசிய அமைப்பாகும். தமிழரசன் மதகளிர் மாணிக்கத்தை சேர்ந்தவர். கோவை பொறியியல் கல்லூரியில் பொறியியல் படித்துக் கொண்டிருந்தார். அப்போது மேற்கு வங்கத்தில் நக்சல்பாரி கிராமத்தில் 1967 விவசாய எழுச்சி உண்டானது. அதைத் தொடர்ந்து தமிழரசனும் நக்சலைட் இயக்கத்தில் சேர படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு இயக்கத்தில் சேர்ந்தார். சாரு மஜும்தாரின் கோட்பாட்டின்படி மக்களை வாட்டும் பணக்காரர்களையும் கந்துவெட்டுக்காரர்களையும் அழித்தொழித்து வந்தார். மிசா காலகட்டத்தில் அரசியல் கைதியாக கைது செய்யப்பட்டார். மிசா காலகட்டம் முடிந்து சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். தமிழகத்திற்கு காவிரியில் இருந்து தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகத்தின் அணைகளை தகர்க்கவும் வேறு சில திட்டங்களுக்காகவும் தேவைப்பட்ட பணத்திற்கு அவர் படித்த ஊரான பொன்பருப்பியில் உள்ள வங்கியில் கொள்ளையடிக்க திட்டமிட்டார். இந்த செய்தி தமிழக உளவு பிரிவுக்கு கசிந்தது. தமிழரசன் வந்தார். கொள்ளையடித்துவிட்டு வாசலை நெருங்கும் போது பொதுமக்கள் போல வேடமிட்டிருந்த உளவுத்துறை அதிகாரிகள் தாக்கினார்கள். பொதுமக்கள் தான் தங்களை தாக்குகிறார்கள் என நினைத்து ஆயுதங்களை பயன்படுத்தாமல் இருந்தனர். பெரும் குழப்பமும் அதிர்ச்சியும் அடைந்த அவரும் அவரது தோழர்களும் சில நொடிகளிலேயே உயிரை விட்டனர். உடனே இதை புகைப்படம் எடுத்து மக்கள் செய்தது போல ஊடகங்களில் பரவப்பட்டது. தான் இறந்தாலும் பரவாயில்லை, தன்னால் மக்கள் இறக்கக்கூடாது என நினைத்து தன் கையில் இருந்த ஆயுதங்களை பயன்படுத்தாமல் அன்று உயிரை விட்டார். தோழர் பொன்பருப்பி தமிழரசனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம்.